வீட்டில் ப்ரெட் இருக்கா, அப்போ இந்த ப்ரெட் மஞ்சூரியன் செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 ப்ரெட்டு எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை வச்சு அதில் ஆயில், அப்படி இல்லாட்டினா பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து 2 பக்கமேவும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. நல்லா டோஸ்ட் பண்ணி லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இது பண்ணால் இதாயிரும். பரவாயில்லாமல் இந்த நான் இப்போ கட் பண்ணுறேன்ல அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்து ஏற்கனவே லைட்டாக ஆயில் இருக்கனால 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக உப்பு, உங்களுக்கு பெப்பர் வேணுன்னா கூட இதில் லைட்டாக போட்டுக்கரலாம். போட்டு நல்லா முட்டையை நல்லா கிளறி இதை வந்து தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயை வந்து இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 1 கப் அளவு பெரிய வெங்காயம், இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் 1 கப் அளவு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மசால்ஸ்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அதில் ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து போட்டுட்டு ரொம்ப போட்டு கிண்டிடாதீங்க. அது கொதன்னு ஆயிரும். லைட்டாக ஒரு பெரட்டு இங்கிட்ட ஒரு பெரட்டி எடுத்துட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த முட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டையும் போட்டுக்கோங்க. முட்டை வேணும்னா போடுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா செம்மையான ப்ரெட் மஞ்சூரியன் ரெடி ஆயிருங்க. பசங்க ரொம்ப விரும்பி இது மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.